இப்படி இருக்கிற உடம்பை இன்னும் 100 நாளையால எப்படி மாற்ற போறோம்ங்கிறதுல இன்றைக்கு நாள் 24. இதுக்கு முதல்ல உடம்பை குறைச்சிருக்கேன். அப்பையெல்லாம் முகத்துல சேப்பில் ஒரு மாதிரியா மாறி தேஞ்ச மாதிரியே இருந்தேன். பட் திஸ் டைம் அப்படி எதுவுமே இல்லை. அப்பையெல்லாம் கலோரிஸ்னா என்ன, ப்ரோட்டீன் இன்டெக்னா என்ன, அப்படி இப்படி எதுவுமே தெரியாமல் உடம்பு குறைச்ச காரம்லாம் இருக்கு. அவங்களோட உடம்பை குறைக்கிற கஷ்டம் இல்லை, கொழுப்பை குறைக்கிற கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டயட்டில் இருக்கணும். அதுக்கு நம்மகிட்ட காசு வேணும். காசுக்கு என்ன செய்வோம்? கொஞ்சம் பேர் இதெல்லாம் எங்கே எடுக்கிறேன், நம்ம விட்டு அலுவலை அப்படி யோசிப்போம். பட் நானும் கஷ்டப்பட்டு தான் இப்போதைக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன். எவ்வளோ கஷ்டம்டா. மிடில் கிளாஸ் போயா நான் ஒன்றுமே சில தேவை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். காலையில் கோழி முட்டை வாங்கப்படுற பாடி எனக்கு தான் தெரியும். என்ன கஷ்டப்பட்டு ஊட்ட வாங்குற கறியில் சண்டை பிடிச்சி நான் வேறையா எனக்கிட்ட காலையில் கயரோடி அதில் எடுத்து இப்படித்தான் வாங்கிட்டு ப்ரோட்டீன் பவுடர்லாம் வாங்குற அளவுக்குலாம் நம்மகிட்ட வசதி இல்லை. இப்போதைக்கு நம்மளால் எவ்வளோக்கு ஏழுமோ அவ்வளோ கஜஸ்ட் பண்ணிட்டு தயாரிக்குது. ஏழா கஷ்டமா இருக்கீங்க கிவ் அப் பண்ணி விடுற ஐடியாவெல்லாம் இல்லை. அப்படியே சாப்பாடுல முடிஞ்சு ஜிம்மு போயிட்டு கார்டியோ பண்ணி போட்டு செஸ் அண்ட் ரைஸ் அப்புங்கிறத 2 அடிச்சு போட்டு அப்படியே வீட்டை வந்து இரவு வேலை அலேக்கா முடிஞ்சிட்டு பொடிய மாட கொஞ்சம் நேரம் கிடந்து போட்டு அதுக்கப்புறம் ஹைரண்ட் ஓடி போட்டு தூங்கிட்டு